2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, கமல் அவர்கள் இப்போ மன்னிப்பு கேட்டாலும், இந்த மொழி பிரச்சனையில் மன்னிப்பு கேட்டாலும், அவர் மன்னிப்பு தான் கேட்கிறாரா, மன்னிப்பு தான் கேட்டிருக்காரா அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு சில பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஒரு விஷயம். இப்போ நடந்த விஷயத்துக்கு கமல் அவர்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை வாசித்த அவர்கள் கேட்குறாங்க, மன்னிப்பு கடிதம் தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம், நீங்க இந்த கடிதத்தில் மன்னிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. கமலோட டிசைன் அப்படி, நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஏத்தா போல ஒரு கடிதம் வரும். ஆனால் அந்த கடிதத்தில் நீங்க கேட்ட விஷயம்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிறதுக்கே பல வருடங்கள் ஆகும். இது நான் கமல் அவர்களோட டிசைனை பற்றி மட்டும்தான் சொல்றேன், மற்ற யாரையும் நம்ம குறை சொல்ல. கமல் அவர்களோட டிசைன் அப்படி. நீங்க நிறைய படங்கள்ல கமல் பேசுற வீடியோக்கள்ல பாருங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவர் அந்த கேள்விக்கு எதிர்மாறாட்டு ஒரு பதில் சொல்லுவாரு. அந்த எதிர்மாறான பதில்ல 1000 கேள்விகள் இருக்கும். அந்த 1000 கேள்விகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு பல வருடங்கள் ஆகும்.